பிளாக் ஹெட்ஸ் இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான். இது வந்து என்னோடய ஒன்றுமே போடாத பேர் ஃபேஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நான் நான் போட்டது என்னென்னா சாலிசிலிக் ஆசிட் லிட்டில் பிட், வெரி லிட்டில் in the night time, and morning as usual I am using the moisturizer and I'm not going out, so sunscreen கொஞ்சம் அப்ளை பண்ணேன். பட் ஒரு 2 நாள் தான் போட்டேன். என்னோடய ஸ்கின்னு வந்து இப்போ நான் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழிச்சு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஏன்னா என் ஃபேஸை எனக்கே பார்க்க பிடிக்கல. அந்த அளவுக்கு மோசமான ஸ்கின் டோன் ஆகி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பார்க்கவே பிடிக்கல. நார்மலாகட்டும் எப்பவும் போல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ மக்களே, யாருமே நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்காம, டெர்மட்டாலஜிஸ்ட் பக்கம் போகாமல் இருக்கிறதும் நல்லது தான். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப வந்து பிம்பிள்ஸ் அக்னியாக இருக்குது, அது டே டு டே லைஃபையே ரொம்ப ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த காஸ்மெட்டிக் டாக்டர்ஸ் பக்கம் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நம்மளா மெடிசன் ஷாப்பில் வாங்கி எதையும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ பண்ணினீங்கன்னா இட்ஸ் மோர் அதோட வந்து ரியாக்ஷனை வந்து, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இயற்கையாக போகலாமா அப்படின்னாலும் அப்பயும் கெமிக்கல்ஸ் எடுக்கக்கூடாது கையில். என்னென்னா ஒரு ரோஸை போடலாம், ஒரு பப்பாளி பழத்தை போடலாம், ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு வடிகஞ்சி இருக்குல்ல, ரைஸ் வாட்டரு, அது ஃபேஸ் பேக் போடலாம், எக்கு போடலாம், எல்லா சாப்பிட்ற ஐட்டமும் கொஞ்சோண்டு போடலாம். பட் இதுக்குள்ளே மட்டும் போகவே போகாதீங்க. டீனேஜர்ஸ்